Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல நல்லா சூப்பரா இந்த மழைக்காலத்துக்கு ஏத்த மாதிரி நல்லா காரசாரமா ஒரு காளான் மிளகு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது. எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் நல்லா போகும். குறிப்பா சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடவும் நீங்க வச்சு சாப்பிடலாம். இது இப்ப குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்ல முன்னாடி வந்து நிக்கும். என்னோட வீடியோ எல்லாத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காளான் மிளகு வறுவல் பண்ணுறதுக்கு முதல்ல தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பாக்கெட் காளானை வந்து கழுவ வேண்டாம், நல்லா ஒரு சுத்தமான துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. கழுவுனீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து உறிஞ்சி வச்சுக்கும். ஸோ நமக்கு வதக்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்காது, கொஞ்சம் சலசலப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட அடுத்ததாக வந்து கொஞ்சமாக ஒரு குடமிளகாயில் பாதி மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் நிறையா கூட போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதோட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஒரு 3 பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து எண்ணெயில் நம்ம வதக்கிக்க போகிறோம். அதோட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே 3 காஞ்ச மிளகா. அப்புறமா இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பொடி ஒன்று வறுத்து அரைக்க போகிறோம். அதில் தான் இதோட வாசமே இருக்குது. அதனால அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, மூணுமே ஒரே அளவில் எடுத்துக்கலாம். கடைசியாக நமக்கு வதக்கிறதுக்காக எண்ணெய் வந்து நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் நல்லெண்ணெயில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தரலாம். முதல்ல வந்து நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷான பொடியை வந்து வறுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 1 டீஸ்பூன் மிளகு. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகோட குவான்டிட்டியை அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் வரைக்கும் கூட போட்டுக்கலாம். இதை வந்து எண்ணெய் சேர்க்காம நல்லா வாசம் வர்றது வரைக்கும் வறுத்துட்டுக்கோங்க. இப்போ இது வறுபட்டு வாசம் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து இந்த வறுவலை இன்றைக்கி டவாவில் பண்ண போகிறேன். அதாவது ஒரு நல்ல வெயிட்டான இரும்பு தோசை டவா, அதில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் கடாயில் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு இதில் போட்டுடலாம். அப்புறமா அதோடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு லைட்டாக வதங்கினதும் வெங்காயம் போட்டுடலாம். ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ சும்மா ஒரு 30லேருந்து 40 செகண்ட் அளவுக்கு மட்டும் வதக்குங்க போதும். அடுத்ததான் இதில் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை போட்டுடலாம். காளானை வந்து ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ண வேண்டாம், 2 மட்டும் கட் பண்ணால் போதும். இதை போட்டுட்டு இதையும் அதே போல் நல்லா கலந்துருங்க. காளான்லேருந்து லைட்டாக தண்ணி விடும் இல்லைங்களா, ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ காளானை வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெங்காயம் வதங்கினோடனே போடுவோம் இல்லைங்களா. ஆனால் இந்த டைமில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அப்போ தான் வந்து
இந்த காளானில் எல்லாத்துலேயுமே அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ ஊற்றிடலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே கடாயில் பண்ணிக்கலாம், தவாவில் தான் பண்ணணுன்ட்டு இல்லை. பட் நாங்கள் வந்து இன்றைக்கி தவாவில் பண்ணுறோம். ஏன்னா மஷ்ரூம் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ நீங்கள் தவாவில் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். குடமிளகா முதவே போட்டோம்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதனால் காளான் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம குடமிளகா சேர்த்தோம்னா தான் சரியாக வரும். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து இதே மாதிரி டவா சிக்கன் ஃப்ரைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டவாவில் பண்ணுற சிக்கன் ஃப்ரை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, காளான்லேருந்து அப்படியே லைட்டாக தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் மசாலா பொடி இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்துருங்க. இந்த மசாலா பொடியோட நல்லா பச்சை வாசம் போகணும். ஸோ இப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம், ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பெப்பர் ரோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்க்காம நெய் வச்சு பண்ணணும்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போது ஃபைனலாக இதில் கருவேப்பிலை தூவி நம்ம இறக்க போகிறோம். பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட மிளகு வறுவல், காளான் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. காளான்லாம் எப்படி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே அதோட அளவை விட ரொம்ப சின்னதாகிடுச்சு பார்த்திங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டக்குன்னு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு காளான் வந்து நல்லா வெந்துடும். ஸோ அவ்வளோதான், யம்மியான நம்மளோட காளான் மிளகு வறுவல் ரெடி. இது சூப்பரான ஒரு ரச சாதத்தோடு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.